அன்பே சுகமாக கண்டதில் பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் அருள்நிதி விஜயராமன் ஐயா அவர்களை குழுவின் சார்பாக வருக வரவேற்கிறேன். ஐயா தலைப்பு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி சர்க்குரு திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமான் திருமலரடிகளே சரணம் சரணம் சரணம். தயாநிதி சுவாமி சரவணானந்த சர்க்குரு மலரடிகள் போற்றி போற்றி. அருட்பெருஞ்சோதி அமுதமே அமுதமளித்து எனை வளர்த்திட அருளாம் பெரும் தாய்தன் கையிலே கொடுத்த தெய்வமே சத்திய சிவமே இருட்பெரு நிலத்தை கடத்து எந்தனை மேலேற்றிய இன்பமே எல்லா பொருட்பெரு நெறியும் காட்டிய குருவே பொதுநடம் புரிகின்ற பொருளே பொதுநடம் புரிகின்ற பொருளே. தாய் எனக்கானாய் தந்தையும் எனது சாமியும் சகல சாத்திரத்தின் மேயதோர் ஞான மெய்ப்பொருள் காட்டு மிக்குயர் குருவும் எற்கானாய் நேயனுமானாய் நீருலகெல்லாம் நிறைந்தனை நிறைந்தனை என்னுள் காயனக் காய்த்து கனியனக் கனிந்து களித்திடச் சார்ந்த கற்பகமே களித்திடச் சார்ந்த கற்பகமே. ஆண்மநேய பெரியோர்களே, சான்றோர்களே, அருள் தாய்மார்களே, இந்த சிவசிவ அன்பே குழுவை சிறப்பாக நிர்வகித்து வரக்கூடிய நமது தயவு திரு பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களே, அனைவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்து கொண்டு இன்றைய தினம் நாம் அருட்பா சிந்தனை 9வது தொகுதியாக நாம் சிந்தனை செய்ய இருக்கின்றோம். அருட்பாவானது இறைவனுடைய அருளையே முதலாக கொண்டு அருள் பெறுவதற்காகவே பாடப்பட்டது. அப்படிப்பட்ட அருட்பா வள்ளல் பெருமான் கடவுள் நிலை அறிந்து அம்மயமாகி இருந்து வாழ்ந்த காலத்திலே எழுதப்பட்ட பாடல்கள். அதனால் விசேஷ அருளாற்றல் பெற்றது. ஏனென்றால் எத்தனையோ மகான்கள், ஞானிகள், சித்தர்கள், முத்தர்கள், பெரியோர்கள், அடியார்கள் எல்லாம் இறைவன் மீது பாடல்களை பாடினார்கள். அந்த பாடல்களுக்கெல்லாம் அவரவர் பெயர்களையோ அல்லது வேறு வேறு பெயர்களையோ வைத்திருந்தார்கள். ஆனால் வல்ல சிதம்பரம் ராமலிங்கம் எனும் திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் அருளிய பாடல்களுக்கு மட்டும் திரு அருட்பா என்ற பெயர் அமைந்தது. அதுதான் திருவருளின் செயலாக இருக்கின்றது. ஏனென்றால் அருளால் அருளையே பெற்று அருள்மயமாகி வாழக்கூடிய அனுபவத்தை சொல்லக்கூடிய அற்புதமான பாடல்கள். மரணமில்லா பெருவாழ்வை பற்றி பேசக்கூடிய ஒரே பாடல் வள்ளல் பெருமானுடைய அருட்பா பாடல்கள் தான். அது மரணமில்லா பெருவாழ்வு என்றால் ஏதோ இறந்த பிறகு சிவலோகம் செல்வதோ, வைகுண்டம் செல்வதோ, பரலோகம் செல்வதோ, சொர்க்கலோகம் செல்வதோ, அல்லது விதவிதமான சத்தியலோகம் செல்வது, பிரம்மலோகம் செல்வது என்னமோ அப்படியெல்லாம் சொல்கிறார்கள். அந்த மாதிரி கிடையாது. மனிதன் இந்த உடம்போடைய, இந்த தேகத்தோடைய இறை அனுபவத்தோடு அழியாத சுத்த தேகம், அழியக்கூடிய இந்த பூத உடலாகிய மலஜலம் சேர்ந்த இந்த உடம்பையே அழியாத சுத்த கற்பூர மனம் வீசும் ஒளி உடலாக பெற்றுக்கொள்வது நம்முடைய அறிவு. அதுதான் சூக்கும தேகம். அது பிரணவ தேகமாக பெற்றுக்கொள்வது. அதுபோக நம்முடைய இயற்கையாகி அழியாத தேகமாகிய ஆன்ம தேகம், அந்த ஆன்ம அருவ தேகம் ஞான தேகமாக பெற்றுக்கொண்டு எப்போதுமே இறை அனுபவத்தோடு வாழ்ந்து கொண்டே இருப்பது. பசி, தாகம், விருப்பு, வெறுப்பு, நன்மை, தீமை எல்லாத்தையும் கடந்து வாழக்கூடிய ஒரு ஒப்பற்ற பேரின்ப சித்தி பெருவாழ்வை பெற்று வாழக்கூடிய நிலையை தரக்கூடியதுதான் அருட்பாவினுடைய முக்கியமான விசேஷம். சாதாரணமாக அருட்பாவை சிந்தித்தாலே நல்ல ஒழுக்கம்,
ஜீவகாருண்யம், இரக்கம் மனிதனுக்கு இயல்பாக வர ஆரம்பித்து விடும். ஏன்னா இரக்கமே உயிரே, உயிரே இரக்கமே, இரக்கமே உயிர் என்று வாழ்ந்து வள்ளல் பெருமான் இறைவனுடைய அருளை முழுமையாக பெற்று எப்போதும் அந்த மரணமில்லா பெருவாழ்வில் திரிதேக சித்தியோடு வாழக்கூடிய நிலையை பெற்றிருக்கக்கூடிய ஆற்றல், அந்த உணர்வுகளெல்லாம், அருள் உணர்வுகளெல்லாம் இந்த அருட்பாவிலே வந்து சொல்லப்பட்டு இருக்கின்றது. அதனால் அப்படிப்பட்ட அருட்பாவை பற்றி நாம் ஒவ்வொரு மாதமும் வாய்ப்பு கிடைக்கும் போது நாம் அதை பற்றி சிந்தித்து கொண்டே வருகின்றோம். அதில் இந்த வாரம் 9வது முறையாக நம்ம அருட்பாவை சிந்திக்க இருக்கின்றோம். திரு அருட்பாவில் 6வது திருமுறையில் இருக்கும் பாடல்களை நாம் உருக்கத்தோடு ஓதி அதன் உண்மை பொருளை உணர வேண்டும். அதை வாழ்க்கையிலும் போதிய அளவு கை கொண்டு செயல்படுத்த மேற்கொள்ள வேண்டும். மன ஒருமையுடன் நம்முள் இருக்கும் உள்ளொளியில் அருட்பெருஞ்சோதியை உருக்கமுடன் வேண்டி வர வேண்டும். இவ்வாறு நாம் வாழ்க்கையை திருவருளை பெறும் குறிக்கோளுடன் நடத்தினால் நம்மிடம் உள்ள அறியாமை தொலையும், நாம் பக்குவப்படுவோம், நம்மிலும் திரு அருள் வெளிப்படும். அப்போது இயற்கை உண்மையாகி அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை நேராகவே கண்டு இன்புறலாம், அவரை அடையலாம், அடைந்து அனுபவிக்கலாம், அவர் மயமாகி எப்போதும் வாழ்ந்து கொண்டே இருக்கலாம். 6ஆம் திருமுறை பாடல்கள் நமக்கு அருட்பெருஞ்சோதியை கூட்டி வைக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவை, அருட்பெருஞ்சோதியை அடைந்து அனுபவிக்கும் செய்யும் வல்லமையும் பெற்றவை. சமரச சுத்த சன்மார்க்கம் மனிதர்களை நிலையான வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும் ஒரு உயர்ந்த தயவு மார்க்கமாகும், தயவு நெறியாகும். சமரச சுத்த சன்மார்க்க நெறியை தவிர மற்ற நெறிகள் எல்லாம் மனிதர்களை மனித நிலையிலிருந்து உயர்த்தி அவர்களை தேவர்களாக ஆக்கவே தோன்றின என்று சொல்லப்படுகின்றன. அதை அடைவதற்கு இந்த உலக வாழ்க்கையை துறக்க வேண்டும் என்று அந்த உலக நெறிகளெல்லாம் சொல்லி கொண்டிருக்கின்றன. ஆனால் வெளியில் இருக்கும் இறைவனை வழிபட சொல்கின்றன. இதன் மூலமாக தெய்வ நிலைக்கு உயர முடியும் என்றும் கூறுகின்றன உலக மார்க்கங்கள் எல்லாம், சமய மதங்கள் எல்லாமே. ஆனால் சிதம்பரம் ராமலிங்கம் எனும் திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமான் வகுத்து வழங்கி இருக்கும் சமரச சுத்த சன்மார்க்கமோ மற்ற நெறிகள் சொல்வது போல வெளியிலே எங்கோ ஏறி அடையக்கூடியது அல்ல, அருட்பெருஞ்சோதியின் அருள் என்கின்றது. ஒவ்வொருவரும் தம் சிறநடுவில் இருக்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை ஜீவகாருண்ய ஒழுக்கத்தின் மூலமாக அறிந்து அடைந்து அனுபவிக்க வேண்டும் என்று வற்புறுத்தி கூறுகின்றது. அந்த அருள் அனுபவத்துடன் நிலையாக வாழ முடியும் என்று அழுத்தமாகவும் கூறுகிறது. மற்ற புறநெறிகளை புறக்கணிக்கும் நெறியல்ல சுத்த சன்மார்க்கம். அவற்றில் இருந்து ஓங்கி வளர்ந்திருக்கும் ஒப்பற்ற நெறி சுத்த சன்மார்க்க நெறி. ஆகையினால்தான் வள்ளல் பெருமான் சமயங்கள் எல்லாம் அந்நியமல்ல அனநியம் என்று சொல்கின்றார். ஆகையினால இந்த உண்மையை எல்லோருக்கும் நன்கு உணர்த்தி அருள் நெறியை காட்டுகின்ற நெறியாக இந்த அருட்பா நெறி விளங்கி கொண்டு இருக்கின்றது. இவற்றையெல்லாம் தெளிவாக உணர்த்துவது வள்ளல் பெருமானுடைய இந்த அருட்பாவில் இருக்கக்கூடிய 6ஆம் திருமுறை பாடல்களாக விளங்குகின்றன. இதை உலக மக்கள் எல்லாரும் உணர்ந்து பயன்பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சிவசிவ அன்பே என்ற இந்த குழுமத்தின் மூலமாக திருவருள் கூட்டி வைக்கும் வாய்ப்புக்கேற்ப தெரிந்த செய்திகளை, உணர்ந்த செய்திகளை அப்போது நாம் சொல்லிக்கொண்டே வருகின்றோம். அவ்வளவுதான். அதனால் அந்த வள்ளல் பெருமானுடைய பெருமையை பேசுவதாலும் இறைவனுடைய பெருமையை பேசுவதாலும் குருவருளும் திருவருளும் நமக்கு கிடைக்கின்றது. அதனால் அந்த பெரிய பணியை செய்வதற்கு சிறியினும் துரும்பினும் சிறியமாகிய எமக்கும் ஒரு வாய்ப்பு அப்போது கிடைக்கின்றது என்று சொல்லிக்கொண்டு வள்ளல் பெருமான் இந்த தாம் அருள் பெற்றதால் இந்த உலகத்திற்கு என்ன நன்மைகள் கிடைத்தது என்று ஒரு பதிகமே பாடி இருக்கின்றார்கள்.
அதுல உலக பேரு என்று சொல்கின்றார்கள். இந்த உலகம் பெற்ற பேரு, அதாவது வள்ளல் பெருமான் இறைவனுடைய பூரண திருவருளை பெற்று கடவுள் மயமாகி வாழ்கின்ற நிலையை பெற்றுக் கொள்கின்றார்கள். அது மனிதனே கடவுள், கடவுளே மனிதன் என்பதுதான் உண்மை. அந்த அனுபவத்தை பெறுவதற்காகத்தான் ஆதியிலிருந்து உயிர்கள், முக்கியமாக மனிதர்கள் முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றார்கள். அது ஆதி மனிதனிலிருந்து தொடங்கிய அந்த சுகத்தை நோக்கிய அந்த வாழ்க்கை முறை அது பிழைப்பாகவே நடந்து வந்து தற்போது சிதம்பரம் ராமலிங்கம் எனும் திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் மூலமாக பேரின்ப சித்தி பெரு வாழ்வாக அமைந்திருக்கிறது. பிழைப்பு என்பதற்கும் வாழ்க்கை என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. பிழைப்புனா பிழைத்து பிழைத்து பிழையாகி தவறி போதல், இறந்து போதல், அழிந்து போதல். ஆனால் வாழ்க்கை என்பது எப்போதும் வாழ்ந்து கொண்டே இருத்தல் வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை பெற வேண்டும் என்றுதான் வள்ளல் பெருமான் இறைவனிடத்துல வாழ்வருள வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கின்றார்கள். வள்ளல் பெருமான் வேண்டுகிறார். எப்படி வேண்டுகிறான்னு பார்த்தீங்கன்னா, மூவிரு முடியும் முடிந்ததோர் இயற்கை முடிவிலே முடிந்ததென உடம்பும் ஆவியும் தனது மயம் பெற கிடைத்த அருட்பெருஞ்சோதி அம்பலவா, ஓவுரு முதலா உரைக்கும் மெய் உருவும் உணர்ச்சியும் ஒளிபெறும் செயலும் மேவி நின்றவர்க்கு உள் மேவிய உணர்வுள் மேவியவா தூய வாழ்வருளே என்று சொல்கின்றார். இறைவனிடத்தில் அவர் இனித்த வாழ்வு அருள் என்று பலவாக வேண்டிக் கொள்கின்றார். இனித்த வாழ்வு அருள வேண்டும், நல்ல வாழ்வு அருளல் வேண்டும், பெரிய வாழ்வு அருளல் வேண்டும், இந்த மனித பிறவியில் நம்மளை படைத்த வாழ்வை அருளல் வேண்டும், மிக்க வாழ்வு அருளல் வேண்டும் என்று வளர்த்த வாழ்வு அருளல் வேண்டும், ஞான வாழ்வு அருளல் வேண்டும், தூய வாழ்வு அருளல் வேண்டும், அபய வாழ்வு அருளல் வேண்டும், இனிய வாழ்வு அருளல் வேண்டும் என்று விதவிதமாக கேட்கின்றார். உரத்த வானகத்தே உரத்தவா, ஞான ஒளியினால் ஓங்கும் சித்தி புறத்தவா, பெரியோர் புறத்தவா, குற்றம் பொறுத்து அடியேன் தனக்கு அளித்த வரத்தவா, உண்மை வரத்தவா, ஆகமங்களும் மறைகளும் காணா தரத்தவா, அறிவா தரத்தவா, பொதுவில் தனித்தவா, இனித்த வாழ்வருளே என்று வேண்டுகின்றார். இனித்த வாழ்வு வேணும்னு இறைவனிடத்திலே வள்ளல் பெருமான் வேண்டிக் கொள்கின்றார். உரத்த வானகத்தே உரத்தவா என்று சொல்றார். உரத்தன்னா தோய்ந்து கண்டுபிடிக்க முடியாத அருவமாக இருக்கக்கூடிய அகவான்விலும் சரி, புற அண்ட வெளியா விளங்கக்கூடிய புற வானகத்திலும் சரி, ஒன்றி கலை அதுவாகவே விளங்கக்கூடியவா என்று சொல்றார். உரத்த வான அகத்தே உரத்தவா, நமது ஆன்மாவாகிய அந்த அருவத்திலையும் அவர் கலந்தே இருக்கின்றார். அதான் மனிதனுடைய இந்த ஆறறிவுடைய இந்த மனித தேகத்துல தலைபாகத்துல உச்சிக்கு கீழே உண்ணாவுக்கு மேலே விளங்கக்கூடிய முகுளம் என்று சொல்லக்கூடிய ஓங்கார மூளைக்கு மேல அந்த உரத்த வானகம் இருக்கின்றது, அகவான் விளங்குகின்றது. அந்த அகவானத்திலே இறைவன் அந்த அகவானாகவே விளங்கி கொண்டிருக்கிறார். அதைத்தான் சிதாகாயம் என்றெல்லாம் சொல்கின்றார்கள், ஞான ஆகாயம் என்றெல்லாம் சொல்வார்கள், தகர ஆகாயம் என்று சொல்கின்ற புறத்திலே விளங்கக்கூடியதுதான் பூத ஆகாயம், அண்ட ஆகாயம் என்றெல்லாம் சொல்லப்படுகின்றது. அப்படி உரத்த வானகத்தே உரத்தவா, ஞான ஒளியினால் ஓங்கும் சித்தி புறத்தவா, ஞான ஒளிமயமாகி ஓங்கக்கூடிய சித்தி புறத்தில் விளங்கக்கூடியவனே என்று சொல்கின்றார். புறத்திலே இந்த அண்ட பூமியிலே வடலூர் திருத்தலம் நெய்வேலிக்கும் சிதம்பரத்திற்கும் மையமாக விளங்கக்கூடிய அந்த வடலூர் என்னும் திருத்தலத்திற்கு 4 பெயர்களை வள்ளல் பெருமான் வைக்கின்றார். வடக்கு பகுதிக்கு வடலூர் என்றும், கிழக்கு பகுதிக்கு உத்தர ஞான சித்திபுரம் என்றும், தெற்கு பகுதிக்கு பார்வதிபுரம் என்றும், அது இயற்கையில ஆரம்பத்தில் இருந்த அந்த ஊரின் பெயர் பார்வதிபுரம், தெற்கு பகுதிக்கு பார்வதிபுரம் என்று பெயர். வடலூரில் ஆதி பெயர் பார்வதிபுரம், சிறிய கிராமம்.
அதற்கடுத்து மேற்கு பகுதிக்கு உத்தரஞான சிதம்பரம் என்று பெயர் வைக்கிறார். இப்படி 4 திசைக்கும் 4 பெயர்களை வள்ளல் பெருமான் சூட்டியிருக்கிறார். அவை அனைத்துமே அருள் அனுபவத்தை தரக்கூடிய தத்துவ அனுபவ காரண பெயர்களாக அமைத்து கொடுத்திருக்கின்றார் என்பதையும் சொல்கிறோம். அதைத்தான் இந்த பாடல்லையும் அவர் அதே நேரத்தில் அந்த சித்திபுரம் மனிதனுடைய சிறநடுத்தலத்திலே தான் அது விளங்கி கொண்டு இருக்கின்றது. அதனால்தான் அவர் இருந்த இடத்திற்கு சித்தி வளாகம் என்று பெயர் வைத்தார். வடலூருக்கு 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மேட்டுக்குப்பம் என்னும் அவர் உடம்போடு சித்தி பெற்ற இடத்திற்கு சித்தி வளாகம் என்ற பெயரையே சூட்டி இருந்தார்கள். அதனால அதைத்தான் இங்கே சொல்கின்றார். ஞான ஒளியினால் ஓங்கும் சித்தி புறத்தவா என்று சொல்றார். வடலூர் திருத்தலத்துக்கு அந்த ஞான சித்திபுரம் என்று, அதான் உத்தரஞான சிதம்பரம், உத்தரஞான சித்திபுரம் என்று அதற்கு பெயர். அதனால புறத்துல அங்கே போய் வடலூர்ல இருக்கக்கூடிய சத்திய ஞான சபையிலே அருட்பெருஞ்சோதியை கண்டு அது நமக்குள் அப்படி அந்த இறைவன் சிறநடுத்தலத்திலே ஒளிமயமாக விளங்கி கொண்டிருக்கின்றார். நமது ஆத்மாவாகவும் அதிலிருந்து விரிந்திருக்கக்கூடிய உயிராகவும் உணர்வாகவும் அறிவாகவும் மனமாகவும் இந்த உடம்பாகவும் நம்மை சூழ்ந்திருக்க உலகமாகவும் எல்லாமாகவும் அவர்தான் விளங்கி கொண்டிருக்கின்றார், அவர்தான் செயல் புரிந்து கொண்டிருக்கிறார் என்ற உண்மையை உணரக்கூடிய வழிபாடாக அங்க சத்திய ஞான சபையிலே அருட்பெருஞ்சோதியை நிறுவி உபாயமாக காட்டி வைத்திருக்கின்றார் வள்ளல் பெருமான். அங்கே இருக்கக்கூடிய சத்திய தர்மசாலையின் மூலமாக நாம் இரக்கம் உடையவர்களாக, ஜீவ காருண்யம் உடையவர்களாக, உயிர்கொலையும் புலைப்புசிப்பும் தவிர்த்து கொண்டு, அதாவது உயிர்கொலையால் வரக்கூடிய கொடிய மாமிச உணவு உண்ணாது, மது அருந்தாது, ஜீவகாருண்ய ஒழுக்கத்தோடு இருந்து சத்துவ குணமுடைய தாவர ஆகாரங்களை ஏற்றுக்கொண்டு 6 உயிர்களுக்கு தொண்டு செய்து கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து வருதல் வேண்டும் என்பதை விளக்கவே அங்கே சத்திய தர்மசாலையும் அங்கே ஏற்படுத்தி இருக்கிறார். அங்கே வருகின்றவர்களுக்கு, பசித்தவர்களுக்கு சத்துவ குணமுடைய ஆகாரம், தாவர ஆகாரம் மட்டும்தான் அங்கே வழங்கப்படும். எக்காரணம் கொண்டும் யாருக்காகவும் எதற்காகவும் அங்கே அதற்கு இரக்கமில்லாத உணவுகளை புசிக்க கூடாது என்றுதான் வள்ளல் பெருமான் சத்திய ஞான சபையின் 3 வாயில்களிலுமே எழுதி போட்டு இருக்கின்றார்கள். புலைகொலை தவிர்த்தவர்கள் மட்டுமே உள்ளே புகுதல் வேண்டும் என்று அந்த சத்திய ஞான சபை திருக்கோயிலுக்குள்ள நுழையணும்னா, அந்த வாசலுக்குள்ள நுழையணும்னா புலைகொலை தவிர்த்தவர்கள் அங்கே வரணும்னு கண்டிப்பாக எழுதி போட்டு இருக்கின்றார்கள். சத்திய தர்மசாலையில் யார் வேணாலும் போய் சாப்பிடலாம். ஆனால் ஞான சபைக்கு உள்ளே போக வேண்டும் என்றால் உயிர்கொலையும் புலைப்புசிப்பும் புலால் உணவு உண்ணாதவர்களாக இருக்க வேண்டும் என்று எழுதி போட்டு இருக்கின்றார். அதை இப்போ அங்கே செல்கின்றவர்கள் காணலாம். ஆனால் உலகத்திலே இப்படி ஒரு கோயில் எங்கேயுமே இருக்காது. எல்லா கோயிலும் யார் வேணாலும் எங்கே வேணால் மூலஸ்தானம் வரைக்குமே மது மாமிசம் சாப்பிடக்கூடிய விஐபியிலிருந்து எல்லா பேருமே போகலாம். ஆனால் வடலூர் திருத்தலத்தில் மட்டும் போகக்கூடாது என்று வள்ளல் பெருமான் ஒரு கண்டிப்பு வைத்திருக்கின்றார். தெரிஞ்சும் தெரியாமலும் போறாங்க. அதனால் அவர்கள் பக்குவப்படுவார்கள். அப்படியெல்லாம் இருக்கின்றது. ஆகையினால ஒளியினால் ஓங்கும் சித்தி புறத்தவா என்று சொல்கின்றார். அங்கே வந்தால் ஒளி அறிவு நமக்கு கிடைக்கிறது, ஞான அறிவு. ஞானம் என்றால் எல்லா உயிரும் நம்ம உயிர் தான் என்ற அந்த உணர்வு வடலூர் திருத்தலத்தில் போய் அங்கே சத்திய ஞான சபையிலே இறைவனை தரிசிப்பதாலும், அந்த அருட்பெருஞ்சோதியை தரிசிப்பதாலும், சத்திய தர்மசாலையிலே அந்த அமுத உணவை உண்ணுவதாலும் அந்த உணர்வு நமக்கு ஏற்படுவதாக இருக்கின்றது. அதான் ஒளி அங்கே ஒளி அறிவு, ஒளி உணர்வு உடம்பிலும் உயிரிலும் அறிவிலும் மனத்திலும் நமக்கு ஓங்குவதாக இருக்கின்றது. அதுபோல ஒவ்வொரு மனிதனுடைய சிறநடுத்தலத்திலும் அந்த ஞான ஆகாயமாகிய ஒளி அறிவு, மெய் உணர்வு அங்கே விளங்கி கொண்டு இருக்கிறது மனிதனுடைய சிறநடுத்தலத்திலே. அதுவும் ஞான சித்திபுரம் என்று சொல்லப்படுகின்றது. அதான் ஞான ஒளியினால் ஓங்கும் சித்தி புறத்தவா என்று சொல்கின்றார். பெரியோர் புறத்தவா, பெரியோர்களெல்லாம் வணங்கக்கூடிய திருத்தலத்திலே எழுந்தருள் இருக்கக்கூடியவனே, குற்றம் பொறுத்து அடியேன் தனக்கு அளித்த வரத்தவா, என்னுடைய குற்றங்களை எல்லாம் பொறுத்து கொண்டு எனக்கு நல்ல வரத்தை கொடுத்தவனே என்று சொல்கின்றார்.
இன்னும் பல இடங்களே வள்ளல் பெருமான் பாடுகின்றார். குற்றமெல்லாம் குணமாக கொண்டரும் குணப்பெரும் குன்றமே என்று சொல்கின்றார். செய்தாலும் தீமையெல்லாம் பொறுத்து அருள்பவனே பொதுவில் திருநடஞ்சை பெருங்கருணை திறத்தவனே என்றும் பாடுகின்றார் வள்ளல் பெருமான். ஆகையினால இறைவன் குற்றங்குறைகளெல்லாம் பார்க்கக்கூடியவன் அல்ல. அவனுடைய திருச்சமூகத்தில், அவனுடைய திருச்சந்நிதியில், அவனுடைய சன்னிதானத்தில் எல்லோரும் சமம்தான். ஆனால் இரக்கமுடையவர்களாகவும் ஒழுக்கமுடையவர்களாகவும் இருத்தல் வேண்டும் என்பதுதான் விசேஷம். ஆகையினால அப்படி என் குற்றம் பொறுத்து அடியேன் தனக்கு அளித்த வரத்தை, என்னுடைய குற்றத்தெல்லாம் பொறுத்து கொண்டு எனக்கு அழியாத பேரின்ப சித்தி பெருவாழ்வை, கடவுள் மயமாகி இருந்து வாழக்கூடிய பேரின்ப சித்தி பெருவாழ்வை எனக்கு கொடுத்தவா என்று பாடுகின்றார். உண்மை வரத்தவா, உண்மையான வரம் அதான். மற்ற உலகத்துல நாம அங்கங்க கோயில்கள்ல போய் வேண்டிக் கொள்கின்ற வரமெல்லாம் அழிந்து போகக்கூடிய அனித்தியமான வரங்களைத்தான் மனிதன் கேட்டுக்கொண்டே இருக்கின்றான். உண்மையான வரத்தை யாரும் எனக்கு அருள் வேண்டு, திருப்பதியிலேயோ திருவண்ணாமலையிலேயோ மதுரையிலேயோ பழனியிலேயோ திருச்செந்தூர்லேயோ மனிதன் போய் இறைவனிடம் போய் ஐயா எனக்கு அருள் வேண்டும் என்று யாருமே கேட்பது கிடையாது. எனக்கு அது வேணும் இது வேணும் அதை கூட இதை கூட அல்லது இது வேணாம் தடை செய் அப்படி இப்படின்னு தான் கேட்கின்றார்கள். ஆனால் அப்படியெல்லாம் கேட்காது இறைவனுடைய திருவருளே வேண்டும் என்று கேட்பதுதான் உண்மையான வரமாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட உண்மையான வரத்தை கேட்டவர். அதே போல எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும், என்னை அடுத்தார் சுகம் வாய்ந்திரல் வேண்டும், எல்லா உயிர்களின் வாட்டமும் போக்கி அருள் புரிதல் வேண்டும் என்றுதான் வள்ளல் பெருமான் இறைவனிடத்தில் வேண்டுகின்றார். 6 உயிர்க்கெல்லாம் நான் அன்பு செய்தல் வேண்டும் என்று வள்ளல் பெருமான் அந்த வரத்தை தான் வேண்டுகின்றார். மண்ணுலகத்திலே உயிர்கள்தாம் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிதனினும் கண்ணுற பார்த்தும் செவியுற கேட்டும் கணமும் நான் சகித்திட மாட்டேன். என்னுறும் எனக்கே இசைத்த போதெல்லாம் நின் அருள் வளர்த்தால் நன்னும் அவ்வருத்தம் தவிர்க்கும் நல் வரம்தான் வழங்குதல் எனக்கு இச்சையாம் எந்தா என்று வேண்டுகின்றார். இறைவனிடத்தில் அவர் எப்படி வேண்டுகிறார் பாருங்கள். எனக்கு வரம்னு ஒண்ணு கொடுத்தீங்கன்னா இந்த உலகத்துல உயிர்கள் படக்கூடிய துன்பங்கள் அனைத்தையும் நீக்கி நல் பேரின்பத்தை தரக்கூடிய வரம்தான் எனக்கு வேண்டும், வேறு எந்த வரமும் எனக்கு வேண்டாம், எனக்கு அதுதான் முதலில் செய்யக்கூடிய வரமாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றார் வள்ளல் பெருமான். அதனாலதான் அடியேன் குற்றமெல்லாம் பொறுத்து எனக்கு அளித்த வரத்தவா உண்மை வரத்தவா, அந்த உண்மையான வரத்தை எனக்கு தர வேண்டும். உண்மைனா எப்போதுமே நிலைத்து இருக்க, அதுதான் சத்தியம் என்று வடமொழியிலே சொல்லப்படுகின்றது. தமிழ்ல உண்மை, வாய்மை, மெய்மை என்று 3 விதமாக சொல்லப்படுகின்றது. உள்ளத்திலே நினைப்பது உண்மை என்றும், அந்த நினைத்த உண்மையே வாயினால் மொழியும் பொழுது அது வாய்மையாகவும், அதை உடல் பொறி கரணங்களால் செயல்படுத்தும் பொழுது அது மெய்மையாகவும் வெளிப்படுகின்றது. அதனால சத்தியம் என்பதற்கு மெய்மையே சரியான பொருள் என்று எங்களுடைய குருநாதர் திண்டுக்கல் தயாநிதி சுவாமி சரவணானந்த பெருமான் சொல்வார்கள். வருங்காலத்திலே அரசு சின்னத்தில மெய்மையே வெல்லும் என்று போடுவார்கள் என்றெல்லாம் சொல்லி இருக்கின்றார்கள். ஆகையினால் இப்ப வாய்மையே வெல்லும் என்று போடப்பட்டிருக்கிறது. இனி வருங்காலத்துல சுத்த சன்மார்க்கம் வருங்காலத்துல அரசு விளக்கங்கள்ல மெய்மையே வெல்லும் என்று போடப்படும் என்றும் சொல்லி இருக்கின்றார்கள். ஆகையினால உண்மை வரத்தவா என்று சொல்ற, உண்மை என்பது இறைவன் தான். இறைவன் ஏதோ ஒரு தீபமோ ஒரு விக்கிரகமோ மந்திரமோ தந்திரமோ எந்திரமோ அல்ல. இறைவன் என்பது உண்மை, ஒழுக்கம், ஜீவகாருண்யம், அதுதான் இறைவன், அதுதான் விநாயகர், அதுதான் முருகன், அதுதான் சிவபெருமான், அதுதான் மீனாட்சி அம்மன், அதுதான் காமாட்சி அம்மன், அதுதான் அண்ணாமலையார், அதுதான் உண்ணாமுலை அம்மை, அதுதான் பழனி முருகன், அதுதான் திருச்செந்தூர் முருகன், அதுதான் விநாயக பெருமான். எல்லா தெய்வ தத்துவத்தின் உண்மையும் உண்மைதான், சத்தியம்தான். யார் ஒருவர் உண்மையை கடைபிடித்து நல் ஒழுக்கமாகவும் இரக்கத்தோடும் ஜீவகாருண்யத்தோடும் வாழ்ந்து வருகிறார்களோ அவர்கள்தான் வழிபாடு செய்கின்றவர்கள். மற்றபடி புறத்திலே 1000 கோயில்களுக்கு 1000 விதமாக எல்லோருமே சென்று தான் வருகின்றார்கள். அது ஏதோ போயிட்டு வந்த ஆன்ம விளக்கமும் அருள் விளக்கமும் இல்லாமல் ஏதோ எனக்கு அதை கொடு இதை கொடு என்று வேண்டிவிட்டு வந்து விடுகின்றார். அவ்வளவுதான். அதுதான் கடவுள் வழிபாடு
என்றெல்லாம் சொல்லிக் கொள்கின்றார்கள். எல்லா கோயில்களிலும் கூட்டம் பெருகிவிட்டது, ஆன்மீகம் வந்து சிறந்து விளங்குகிறது அப்படியெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆன்மா என்றாலே என்னவென்று தெரியாமல் தான் ஜனங்கள் அலைந்து கொண்டிருக்கின்றார்கள் கோயில் கோயிலாக. ஆன்மா தனது உண்மையாகிய ஆன்ம உண்மை அறிந்து அந்த ஆன்மாவுக்குள் உண்மையாக விளங்கக்கூடிய இறை அருள் ஒளி, அதுதான் சத்தியமாக விளங்கக்கூடிய அந்த அருட்பெருஞ்சோதியை, அதுதான் நம்முடைய எண்ணம் சொல் செயலாக விளங்குகிறது என்பதை உணர்ந்து தயவோடு வாழக்கூடிய சமரச சுத்த சன்மார்க்க தயவு நெறியை கடைபிடிக்க வேண்டும் என்றுதான் சொல்லப்படுகின்ற, அதுதான் வழிபாடாக அமைகின்றது. அதைத்தான் இங்கே உண்மை வரத்தவா என்று சொல்கின்றார். ஆகமங்களும் மறைகளும் காணா தரத்தவா. உலகத்தில் இதுவரை தோன்றியுள்ள வேதங்கள், ஆகமங்கள், மறைகள், திருமறைகள், திருமுறைகள், எத்தனையோ விதவிதமான சுலோகங்கள், எவ்வளவோ கோடிக்கணக்கானவை இருக்கின்றன. அவைகளெல்லாம் காணாத தரம் உடையவனாக இறைவன் இரக்கமே வடிவாக, கருணையே வடிவாக, அருளொளியே நிலையாக கொண்டு விளங்கி கொண்டு இருக்கின்றான். அதைத்தான் ஆகமங்களும் மறைகளும் காணா தரத்தவா. இன்றைக்கு வரைக்கும் வேதங்களும் ஆகமங்களும் ஓதிக்கொண்டேதான் இருக்கின்றன, இறைவனுடைய திருவடிகளை தேடிக்கொண்டே இருக்கின்றன என்றுதான் அடியார்கள் பாடுகின்றார்கள். ஆகையினால ஆகமங்களும் மறைகளும் காணா தரத்தவா, அறிவா தரத்தவா, அறிவாக விளங்கக்கூடிய தரம் உடையவனாக இறைவன். தரம் என்றாலே பக்குவம், தகுதி. ஒவ்வொரு மனிதனும் பக்குவம் உடையவனாக மாற வேண்டும். தன்னுடைய உண்மையும் கடவுளுடைய உண்மையும் ஒன்றுதான் என்று உணர்ந்து கடவுளினுடைய தன்மையாகிய அருளின் விளக்கமாகிய ஜீவகாருண்யம் அல்லது இரக்கம் அல்லது எல்லா உயிரும் என்னுயிர் என்ற அந்த இரக்க உணர்ச்சியில், தயவு உணர்ச்சியிலிருந்து வாழ வேண்டும். அதுதான் தரம் என்று சொல்லப்படுகின்றது. அதுதான் அறிவாக விளங்க வேண்டும். அந்த அறிவா தரத்தவா என்று சொல்கின்றார். அறிவாகிய தரம் மனிதன் தயவே அறிவாக கொண்டவனாக விளங்க வேண்டும். அதனால்தான் வள்ளல் பெருமான் இன்னும் சில இடங்களில் சொல்கின்றார், அருளுடைய பொருளே அன்புடைய அறிவே என்று சொல்கின்றார். அன்புடைய அறிவு, இறைவன் அன்புடைய அறிவாக இருக்கிறான். எந்த மனிதன் அன்புடைய அறிவை வெளிப்படுத்துகிறானோ அவனிடத்தில் இறைவன் வெளிப்படுகின்றான் என்பதுதான் அதனுடைய பொருள். அதனால இறைவன் அன்புடைய அறிவாக விளங்குகிறான். வன்புடைய அறிவாக இருக்கக்கூடாது. இன்றைய உலகத்துல வன்புடைய அறிவு தான் உலகமெங்கும் விளங்கி கொண்டு இருக்கின்றன. அதனால் தான் உலகத்தில் எங்கும் போர், பஞ்சம், பிணி, நோய் நொடிகள், பயம், கவலை, நோய்பிணி, தீமைகள், விபத்துகள், பேராபத்துகள், மரண வாதனைகள் மனித குலத்தை போட்டு ஆட்டி கொண்டு இருக்கின்றது. எவ்வளவோ விஞ்ஞான கருவிகள் இறைவனுடைய அருளால் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து கொடுத்திருந்தாலும் அதனால் முழுமையான பலன் கிடைக்கவில்லை. 20-30% தான் பலன் கிடைக்கின்றது. 70% அந்த விஞ்ஞான முறைகளாலும் விஞ்ஞான கருவிகளாலும் உலகத்திற்கும் மனித குலத்திற்கும் துன்பம்தான் உண்டாகி கொண்டு இருக்கின்றது என்பதை நாம் இன்றைக்கும் கண்டு கொண்டு இருக்கின்றோம். ஏனென்றால் ஜீவகாருண்ய உணர்வினால் விஞ்ஞானம் கண்டுபிடிக்கப்படுவதில்லை. எல்லா உயிரும் என்னுயிர் ஆன்ம நேயத்தோடு இருந்து எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்ற உணர்விலிருந்து விஞ்ஞானம் கண்டுபிடிக்கப்படுமானால் அது எல்லோருக்கும் நன்மை செய்வதாக அமைவதாக இருக்கின்றது. அதைத்தான் வள்ளல் பெருமான் அன்புடைய என் அறிவே என்று சொல்கின்றார். அருளுடைய பொருளே என்று போற்றுகின்றார். உலகத்தில் அருளுடைய பொருள் விளங்குதல் வேண்டும். இருளுடைய பொருள், மருளுடைய பொருள், அதுதான் உலகத்திலிருந்து ஆட்டி வைக்கின்றது. அதனால்தான் உலகில் ஒவ்வொருவரும் பொருளால் நன்மை அடையாமல் இருளை அடைந்து இறந்து போய் விடுகின்றார்கள். ஆகையினால அப்படிப்பட்ட அறிவா தரத்தவா, பொதுவில் தனித்தவா. இறைவன் பொதுவாக இருப்பவன், ஒப்பற்றவனாக இருக்கின்றவன். தனித்தவன்னா அவன் ஒருவனை தவிர வேற யாரும் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத தனித்தலைமை உடையவனாக, தனித்தலைமை கடவுளாக இறைவன் அருட்பெருஞ்சோதியாக விளங்கி கொண்டு இருக்கின்றான். அப்படி பொதுவில் தனித்தவா, பொதுவில்னா எல்லாருடைய உள்ளமாகிய ஆன்ம சிற்சபையில் உச்சிக்கு கீழே உண்ணாவுக்கு மேலே விளங்கக்கூடிய அந்த உருவ மத்திக்கு நேர் விளங்கக்கூடிய முகுலம் என்று சொல்லக்கூடிய ஓங்கார மூளைக்கு மேல அந்த அருட்பொதுவுல சிற்சபை என்னும் அந்த ஆன்ம சிற்சபையில அந்த பொதுவில இருந்து ஒப்பற்றவனாக இருந்து விளங்கி கொண்டு இருக்கின்றான். அப்படிப்பட்ட இறைவா
எனக்கு இனித்த வாழ்வருளே என்று சொல்கின்றார். உரத்த வானகத்தே உரத்தவா, ஞான ஒளியினால் ஓங்கும் சித்தி புறத்தவா, பெரியோர் புறத்தவா, குற்றம் பொறுத்து அடியேன் தனக்கு அளித்த வரத்தவா, உண்மை வரத்தவா, ஆகமங்களும் மறைகளும் காணா தரத்தவா, அறிவா தரத்தவா, பொதுவில் தனித்தவா, இனித்த வாழ்வருளே என்று அற்புதமாக இந்த இனித்த வாழ்வருளல் என்ற பதிகத்துல வள்ளல் பெருமான் 10 பாடல்களை அற்புதமாக பாடுகின்றார். அப்படிப்பட்ட அருள் ஆற்றல் மிக்க உணர்வு மிக்க பாடல்களை வள்ளல் பெருமான் அருட்பாவுல 6ஆம் திருமுறையில நமக்கு கொடுத்திருக்கின்றார். அப்படி அந்த இனித்த வாழ்வை பெறுவதற்கு அவர் பெற்றுக்கொண்டதன் மூலமாக இந்த உலகத்தில் என்னென்ன நடந்தது என்றதையும் அவர் சொல்கின்றார். இன்பால் உலகங்கள் யாவும் விளங்கின, துன்பால் இறந்தவர் துன்பற்று தோன்றினர், அன்பால் அடியவர் ஆடினர் பாடினர், என்பால் அருட்பெருஞ்சோதியார் எய்தவே என்று சொல்கின்றார். உலக மக்களே, என்னிடத்திலே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எய்தவே என்று சொல்கிறார். இறைவன் அவரோடு ஒன்றி கலந்து செயலோடு விளங்கி கொண்டு கலந்து மறைந்து போகவில்லை, அழிந்து போகவில்லை, சமாதியாகி போகவில்லை. வள்ளல் பெருமானை பற்றி பல பேர் பலவிதமாக சொல்கின்றார்கள். வள்ளல் பெருமான் மறைந்து போய்விடவில்லை. தன்னுடைய சுத்த தேகத்தை மறைத்து கொண்டு ஞான தேக நிலையிலிருந்தும் பிரணவ தேக நிலையிலிருந்தும் எல்லா மக்களையும் ஆன்மாவுள் இருந்து பக்குவப்படுத்தி கொண்டே இருக்கின்றார். பக்குவர்களுக்கு தன்னுடைய சுத்த தேகத்தை காட்டுகின்றார். கற்பூரம் மனம் கமலக்கூடிய சுத்த தேகத்தை காட்டி ஆட்கொள்கின்றார். இன்னும் ஆன்மநேயமுடைய விஞ்ஞான கலர் நிலைக்கு ஏறிய, அதாவது இருமலம் கடந்த நிலையில் இருப்பவர்களுக்கு ஆணவம் அதாவது நான் ஆன்மா என்ற உணர்வு நிலையிலிருந்து வாழ்கின்றவருக்கு ஆன்மாவிலிருந்து வெளிப்பட்டு அருள் செய்யக்கூடியவர்களாக வள்ளல் பெருமான் விளங்கி கொண்டு இருக்கின்றார். வள்ளல் பெருமான் வேறு அல்ல, எல்லாம் வல்ல இறைவனாகிய அருட்பெருஞ்சோதியும் வேறல்ல. அருட்பெருஞ்சோதி என்றால் அது ஒரு தனி கடவுள் என்று நினைத்து விட வேண்டாம். இதுவரைக்கும் உலகத்தில் ஆதியிலிருந்து மனிதன் இறைவன் கடவுள் விதவிதமான தெய்வ தத்துவ வடிவங்களை விதவிதமான சமயங்களிலும் சொல்லி இருக்கக்கூடிய எந்த கடவுளோ அந்த கடவுள் அதுதான் இன்றைக்கு ஒன்றாகி அருட்பெருஞ்சோதியாக நமக்கு பொதுவாக காட்டி கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த அருட்பெருஞ்சோதி எண்ணில் விளங்குவதால் இன்பால் உலகங்கள் யாவும் விளங்கின. இந்த உலகமெல்லாம் இன்பத்தில் விளங்குகின்றன என்று சொல்கின்றார். ஆகையினால உலகத்துல இன்பம் இன்னி விளங்கக்கூடிய காலமாக இருக்கின்ற. அதனால்தான் இந்த உலகத்தை பக்குவப்படுத்த வேண்டும். ஏனென்றால் உபதேசம் செய்தால் யாரும் திருந்துவதாக இல்லை. அதனால்தான் வள்ளல் பெருமானும் கூட தான் சித்தி வளாகத்தில் தன் உடம்பை மறைத்து கொள்ளும் பொழுது சொன்னார்கள், யாரும் அஞ்ச வேண்டாம், நான் சொல்றபடி நடக்கலைன்னா உங்களை அச்சில் வார்ப்பேன், அல்லாவிட்டால் மிடாவில் வார்ப்பேன், அஞ்ச வேண்டாம், எல்லாரையும் பக்குவப்படுத்துவேன் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அச்சில் வார்ப்பேன் அல்லது மிடாவில் வார்ப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். அச்சில் வார்த்தல் என்பது ஒழுக்கமா இருந்து உண்மையா இருந்து ஜீவகாரணியத்தோடு இருந்து அருள் நெறியை கடைபிடித்து வாழ்ந்தீர்களான உங்களை அப்படியே நன்னிலைக்கு மேலேற்றி உங்களை கடவுள் மயமாகி வாழக்கூடிய நெறிக்கு கொண்டு வந்து விடுவேன் என்பதுதான் அச்சில் வார்ப்பது. இந்த உடம்போடு வாழக்கூடிய உடம்புக்கு அச்சு என்று சொல்வார்கள். இந்த அச்சு ஆகிய உடம்பில் இருந்து ஆன்ம நிலையிலிருந்து வாழக்கூடிய ஆன்மாவையும் அச்சு என்றும் சொல்வார்கள். அதனால ஆன்ம நேயத்தோடு இருந்து வாழக்கூடிய பெருவாழ்வுக்கு கொண்டு வந்து விடுவேன் என்றும் கூறுவதாகவும், மிடாவில் வார்ப்பேன் என்று மிடாவில் வார்க்கிறதுனா சொன்னோடி கேட்காம மனம் போன போக்கில் இந்த உலகத்தில் உயிர்கொலையும் பிழைப்பு செப்பும் மது மாமிசம் செய்து கொண்டு அறநெறிக்கு மாறாக இந்த உலகத்தில் பிழைத்து கொண்டிருந்தீர்களானால் உங்களுக்கு பயம், கவலை, நோய், பிணி, தீமைகள், விபத்துக்கள், பேராபத்துக்கள், மரண வாதனைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டு திருத்தப்படுவீர்கள். அதான் மிடாவில் வார்க்கிறது, வறுத்து எடுக்கிறது என்று சொல்வார்கள். அந்த மாதிரி ஆகையினால அந்த மாதிரி மரக்கரணை செயலுக்கு ஆளாகாமல் அறக்கரணை இறைவனுடைய அறக்கரணைக்கு ஆளாகி வாழ்வீர்களாக. அதனால உங்களை எந்த வகையிலும் திருத்தி விடுவேன், அஞ்ச வேண்டாம் என்று வள்ளல் பெருமான் சொல்லியதை அங்கே வடலூரிலே சித்தி வளாகத்திலும் எழுதி போட்டு இருக்கின்றார்கள் என்பதை நாம் அவருடைய உபதேசங்களிலும் அது வந்திருக்கிறது என்பதை எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினால இந்த உலகம் இன்பால் உலகங்கள் யாவும் விளங்கின.
இன்பால் உலகங்கள் என்று சொல்றார். இந்த பூமி மட்டும் கிடையாது, இதுபோல அண்ட வெளியில இருக்கக்கூடிய எண்ண முடியாத பூமிகள், அதை சுற்றி இருக்கக்கூடிய கோள்கள், கிரகங்கள் மற்றும் சக்தி சத்தர்கள், ஐந்தொழில் கர்த்தாக்கள் வாழக்கூடிய அத்தனை உலகங்களும், தத்துவ உலகங்கள், காரிய காரண உலகங்கள், அருவ உலகங்கள், அருவுருவ உலகங்கள், உருவ உலகங்கள் என்று சொல்லக்கூடிய அத்தனை உலகங்களும் இன்பம் உடையதாக விளங்குகின்றன என்று சொல்கின்றார். இன்பால் உலகங்கள் யாவும் விளங்கின, துன்பால் இறந்தவர் துன்பற்று தோன்றினர். இந்த உலகத்துல துன்பப்பட்டு இறந்து போனவங்கள் எல்லாம் துன்பமில்லாமல் தோன்ற போகின்றார்கள் என்று சொல்கின்றார். இறந்த உடலை இழந்தவர்கள் மட்டுமல்ல, இந்த உலகத்திலே உயிரோடு இருக்கும் பொழுதே ஆன்ம விளக்கம் இல்லாமல், இரக்க உணர்வு இல்லாமல், ஆன்ம ஞானம் இல்லாமல் பிழைத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இறந்தவர்கள், செத்தவர்கள் என்றுதான் வள்ளல் பெருமான் சொல்கின்றார். அப்படிப்பட்டவர்களையும் அவர்கள் இந்த பிழைப்பிலே படக்கூடிய துன்பங்கள் எல்லாம் தவிர்த்து கொண்டு அவர்களை மேல்நிலைக்கு கொண்டு வந்து அவர்களை விளங்கச் செய்யும் இறைவன் என்னிடத்திலே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் விளங்குவதால் துன்பால் இறந்தவர் எல்லாம் துன்பற்று தோன்றுவார்கள் என்று சொல்கின்றார். அன்பால் அடியவர் ஆடினர் பாடினர் என்று சொல்கிறார். அன்பு மயமாகி அடியவர்கள்லாம் ஆடினர் பாடினர் என்றால், இந்த காலத்துல ஆட்டம் போடுறாங்கல்ல, வெற்றி பெற்றால் ஒரு ஆட்டம், தோல்வி அடைந்தால் ஒரு சோகம், அப்படியெல்லாம் கிடையாது. அதே மாதிரி கண்ணு மூக்கு தெரியாமல் பாட்டு பாடிக்கொண்டு ஆடிக்கொண்டு தெரிவது, உணர்ச்சிகரமாக ஆடுவது அப்படி கிடையாது. பாடுவது என்பது பாடி பணிந்து இறைவன் நமக்குள் இருப்பதை உணர்ந்து அத்துவிதமாக அவரோடு சேர்ந்து இருப்பது. ஆடுவது என்பது அந்த அத்துவித நிலையில் இருந்து கொண்டு இந்த உலகத்தில் நம்மை சார்ந்த உயிர்களுக்கு, மனிதர்களுக்கு அன்பு விளக்கம், அறிவு விளக்கம், ஆன்ம விளக்கம், அருள் விளக்கம் செய்து கொண்டு வாழ்ந்து வருவது. அதாவது உயிர் விளக்கமும் அறிவு விளக்கமும் செய்து கொண்டே வாழ்ந்து கொண்டு இருப்பது, அதுதான் ஆடுதல் என்று சொல்வது. ஆடுவது என்ன, ஏதோ டான்ஸ் ஆடுதலோ, ஆட்டம் போடுவதோ, வெறி கொண்டு ஆடுவதோ அது கிடையாது. அன்பினால் அடியவர் ஆடினர் பாடினர் என்று அன்புமயமாகி இருந்து கொண்டு, அன்புமயமானவர்கள்னா கண்ணு மூக்கு தெரியாமலாம் ஆடவே மாட்டார்கள். அன்பு இல்லாத மருளாடிகள், இருளாடிகள் தான் ஆட்டம் போட்டு கொண்டு இருப்பார்கள். ஆகையினால் அன்புமயமானவர்கள் இறைமயமாக இருந்து கொண்டு இறைவனுடைய பெருமை விளங்குமாக தன்னை சூழ்ந்தவர்களுக்கெல்லாம் உயிர் விளக்கம் என்றால் பசி தவிர்த்தல் போன்ற நோய் நீக்குதல், மற்ற உதவிகளை செய்து கொண்டு அருள் அறிவு விளக்கமும் இறைவனுக்கு மனிதனுடைய உண்மையாகிய ஆன்மாவை பற்றியும், ஆன்மாவில் இருந்து இறைவன் விளங்குகின்ற தன்மையை பற்றியும், இந்த அண்ட சராசரங்களெல்லாம் இறைவன் உயிர் பொருள்களை எப்படி நிகழ்த்துகின்றார் என்பதை பற்றி விளக்கங்களை சொல்லி அவர்களை அன்புமயமாக்கி அடியார்களாக வாழ வைக்கின்ற நிலைமையை தரக்கூடியதுதான் அன்பால் அடியவர் ஆடினர் பாடினர். அது எதனால் என்றால் இவரிடத்திலே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் விளங்குவதால் அந்த தன்மை விளங்குகின்றது. இந்த உலகத்துக்கு எல்லாம் நடக்கப் போகின்றது. இன்பால் உலகங்கள் யாவும் விளங்கின, துன்பால் இறந்தவர் துன்பற்று தோன்றினர், அன்பால் அடியவர் ஆடினர் பாடினர், என்பால் அருட்பெருஞ்சோதியார் எய்தவே. எதனால் என்றால் என்னிடத்திலே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் முழுமையாக தன்மயமாக்கி கொண்டு அவரே தன்மயமாக இருந்து என்னிடத்திலே வாழ்ந்து வருகின்றார். அதனால் இந்த உலகமெல்லாம் இன்பத்தை அடையும், துன்பமெல்லாம் நீங்கும், இறந்தவர்களாம் புதிய மனிதர்களாக, அன்புடையவர்களாக, அருளாளர்களாக புதிய பிறவி எடுத்து வருவார்கள். அடியவர்கள்லாம் அன்புமயமாகி செயல் புரிந்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆகையினால அப்படிப்பட்ட அருட்பெருஞ்சோதியின் அருள் என்னிடத்திலே விளங்கி கொண்டிருக்கிறது என்று சொல்கின்றார். அதனால அப்படிப்பட்ட அருட்பெருஞ்சோதியினுடைய தன்மையை பெறுவதற்கு பல பாடல்களும் இருக்கின்றன. கணினி முதல் கணநுட்ப தொழில் பல இயற்றி கலைந்து போகும் பல பொருள் ஈட்டி இடம்பொருள் ஏவல் வாகன வசதி உற்று ஒரு நாச்சுவை ஏற வயிறு கெட உண்டு உடலை வளர்த்து நாளும் பிணி முதல் கவலை பயம் கொண்டு பெரும் இயற்கை செயற்கை உற்பாதமுற்று துன்பமுற்று கலங்கி தவித்து மரண வாதனையில் வெந்து அழிதல் விதிமயக்கோ விடமயக்கோ அருகிலேன் பணிவுற்று உன் அருட்பத்ம பாத மலர்கள் பணிந்து அணிந்து பாடி உன் நிலையுற்று
உன் தனிப்பெரும் தயவை விளைந்து கொண்டு அருளே அமுதே குருவே அழியா பெருவாழ்வே ஆண்டருளும் திருவே என புகழ்ந்திலேன். அணியுற்று அன்பர் அடியவர் ஐந்தொழில் செய்யும் அவர் சத்தி சத்தர்கள் அந்தாண்டமும் தொழுதேத்தும் அருட்பெருஞ்சோதி சத்திய ஞான சபாபதியே. அருட்பெருஞ்சோதி சத்திய ஞான சபை திகழும் அருட்பெருஞ்சோதி சத்திய ஞான சபாபதியே ஆருயிர் தயாநிதி கடவுளே என்ற ஒரு பாடலும் நமக்கு கிடைத்திருக்கின்றது. ஆகையினால் இந்த உலகத்துல கணினி முதல் பல தொழில்களை செய்கின்றார்கள். இன்றைக்கு கணினி முதல் கணநுட்ப தொழில் பல இயற்றி கலைந்து போகும் பல பொருள் ஈட்டி, அதனால அத கணினி முதல் விவசாயம் வரை எல்லா தொழிலும் செய்கின்றான் மனிதன். செய்து பல பொருள்களை ஈட்டுகின்றான். ஈட்டி இடம் பொருள் ஏவல் வாகன வசதி உற்று, அதாவது இடம் பொருள் ஏவல்னா இருக்க உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் வாழ்க்கை வசதி வாகனம் அது இதுன்னு அதெல்லாம் பெருக்கிக்கிட்டே போகிறான். பெருக்கி ஒரு நாச்சுவை ஏற சுவை ஒரு நாவின் சுவைக்காக வயிறு புடைக்க வயிறு கெட்டு போகும்படியாக உண்டு உடலை வளர்த்து தினம் 3 வேளையும் உண்டு 6 வேளையும் கூட உண்டு வளர்கிறான் மனிதன். வளர்ந்து நாளும் பிணி முதல் கவலை பயம் கொண்டு, அதனால் அவன் நோய் பிணிகள் சொல்ல முடியாத தீர்க்க முடியாது என்று விஞ்ஞானிகளால் இன்றைக்கு மருத்துவ விஞ்ஞானம்லாம் பல நோய்களை தீர்க்கவே முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்முடைய அருள் நெறியாகிய சுத்த சன்மார்க்கம் தமிழ் மருத்துவம் மரண பிணியையே தவிர்க்கலாம் என்று சொல்லப்படும், மற்ற பிணிகளையும் தவிர்த்து விடலாம் என்று சொல்கின்றதை எல்லோரும் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். ஆகையினால பிணி முதல் கவலை பயம் கொண்டு, இந்த உலகத்துல எல்லாருமே நோய் பிணிகள் கவலை பயமெல்லாம் கொண்டு, அதுபோக பெரும் இயற்கை செயற்கை உற்பாதம், இயற்கையினால் வரக்கூடிய புயல் மழை எரிமலை வெடித்தல், அதே மாதிரி பூமி பிளந்து பூமி அதிர்ச்சி உண்டாகுதல், அது மாதிரி இயற்கை உற்பாதங்கள்லாம் உண்டாகின்ற, அதே மாதிரி செயற்கை உற்பாதங்கள்னா உலகத்துல மின்சாரத்தினாலும் தீயினாலும் மற்றவைகளால் விஞ்ஞான கருவிகளாலும் நிறைய தினசரி விபத்துகள் உண்டாகி கொண்டே இருக்கின்றன. உலகத்தில் மனிதர்கள் நிறைய பேர் துன்பப்பட்டு இறந்து கொண்டிருக்கிறார். துயரப்பட்டு இறங்கி காங்கி தவித்து மரண வாதனையில் வெந்து அழிந்து உலகத்துல அல்லது என்று என்ன செய்ய என்றால் பணி உண்மை வெளிப்படி இருந்து ஒரு செய்து கொண்டு உலக அது என்பதை
பாடி விளங்குவதை அருளே அமுதே குருவே அழியா பெருவாழ்வே ஆண்டருளும் திருவே என்று புகழ வேண்டும். அப்படியெல்லாம் செய்யாமல் இப்படி கணினி முதல் பல தொழிலில் கிடந்து பெரும் பொருள் ஈட்டி உலகத்துல மனம் போன போக்கில் அறத்திற்கு மாறான மரச்செயல்களை புரிந்து கொண்டு அல்லல் பட்டு கொண்டு அழிந்து கொண்டிருக்கின்ற மனித குலத்திற்காக வேண்டிக் கொள்ளக்கூடிய ஒரு பாடலாக இருக்கின்றது. அருளே அமுதே குருவே அழியா பெருவாழ்வே ஆண்டருளும் திருவே என உன்னை புகழ்ந்திலேன். அப்படியெல்லாம் இல்லாம அந்த உண்மையை உணராமல் இந்த உலகத்தில் மனிதர்கள் மனம் போன போக்கில் உழன்று கொண்டு இருக்கின்றார்கள். துன்பம் வரும்போது கதறுகிறார்கள். ஏன் எனக்கு இப்படி வந்தது, இப்படி வந்து விட்டதே, இறைவன் இருக்கிறாரா, கண் இருக்கிறதா, இறைவனுக்கு கண் இருக்கிறதா, அப்படி இப்படி என்று புலம்புகிறார்கள். ஆனால் நல்ல உடல் நிலையும் நல்ல உயிர் உணர்வும் நல்ல அறிவும் ஆற்றலும் இருக்கும்போது மனம் போன போக்கில் உண்டு கழித்து மனம் போன போக்கில் அகங்காரம் ஆணவம் செருக்கோடு நடந்து கொண்டு ஜீவகாரணியம் இல்லாமல் மது மாமிசம் அறிந்து உழன்று விடுகின்றார்கள். அப்பொழுது துன்பம் நோய்கள் பிணிகள் வரும்போது அலறுகிறார்கள். அதையெல்லாம் தவிர்த்து கொண்டு அருளே அமுதே குருவே அழியா பெருவாழ்வே ஆண்டருளும் திருவே என இறைவனை நினைத்து நினைத்து உணர்ந்து பாடி நல்ல அருள் பெற்று இந்த உலகத்தில் நமக்கு இறைவன் கொடுத்திருக்க இந்த வாழ்க்கையை பயன்படுத்தி கொண்டு நல்ல அருள் நிறையை பெற வேண்டும் என்று இந்த பாடலில் இறைவனிடத்தில் வேண்டுவதாக வருகின்றது. அணியுற்று அன்பர் அடியவர் ஐந்தொழில் செய்யும் அவர். இந்த உலகத்துல அன்பர் அடியவர்கள் எல்லாம் அவர்களும் அன்பர்களும் அடியார்களும் ஐந்தொழில் செய்யும் கர்த்தாக்கள். அதான் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன் மற்றும் சக்தி சத்தர்கள் இவர்களெல்லாம் அண்டாண்டத்தில் விளங்கக்கூடிய அத்தனை சித்தர்கள் முத்தர்கள் ஞானிகள் மகான்கள் எல்லாருமே அணியுற்று வரிசையாக நின்று இறைவனை தொழுதேத்தி போற்றி கொண்டே இருக்கின்றார்களாம். அப்படி தொழுதேற்றக்கூடிய தனித்தலைமை பெருங்கடவுளாக வடலூர் சத்திய ஞான சபையிலே எழுந்தருள் இருக்கின்ற மனிதனுடைய உள்ளமாகிய சிறநடுத்தலத்திலே ஆன்மாவாகிய சத்திய ஞான சபையில் எழுந்தருளிக்கக்கூடிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே, ஆறுயிர் தயாநிதி கடவுளே, என்னுடைய ஆறு உயிராக விளங்கக்கூடிய தயாநிதி கடவுளே என்று இந்த பாடல்ல போற்றப்படுகின்றது. ஆகையினால் அப்படிப்பட்ட இறைவனை வள்ளல் பெருமான் இந்த உலகத்திற்கு காட்டி கொடுத்திருக்கின்றார். அப்படிப்பட்ட உண்மை கடவுளை கண்டு வாழ்வதற்காகத்தான் திருவருட்பா வெளியாக்கப்பட்டது. வள்ளல் பெருமானும் இந்த பிறவியை எடுத்திருக்கின்றார்கள். அதனால்தான் அவரே சொல்வார்கள், அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருக்கும் உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்து அடைவித்து அவரும் இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திருதற்கென்றே இந்த உகத்தே இறைவன் வருவிக்க உற்றேன் அருளை பெற்றேனே என்று வள்ளல் பெருமான் அற்புதமாக இறைவனுடைய அருளால் உணர்ந்து தான் இந்த பிறப்பில் வந்ததினுடைய நோக்கத்தை அவர் சொல்கின்றார். அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருக்கும். வெளியில வெள்ளையும் சொல்லையுமா இருக்கக்கூடிய மனிதர்கள் உள்ளத்தினால் கருத்து போயிருக்கிறார்கள். இரக்கம் இல்லாதவர்களாக, தயவில்லாதவர்களாக, ஜீவகாரணியம் இல்லாதவர்களாக, எல்லா உயிரும் என் உயிர் என்ற ஆன்ம நேயம் இல்லாதவர்களாக, போர்க்குணம் உடையவர்களாக, பிறரை அடித்து ஒருத்து துன்பத்தில் ஆழ்த்தக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய அகத்தே கருத்து விளங்கக்கூடிய ஆணவம் மிகுந்த மனிதர்களாக விளங்கி கொண்டு இருக்கிறார்கள். அதான் அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருக்கும். அதான் அகத்துல அன்புமயமாகி அகமும் வெளுக்கணும். புறத்துல மட்டும் வெள்ளையும் சொல்லையுமா இருந்து பிரயோஜனம் இல்லை. அகத்து அகமாகிய நம்முடைய உள்ளம் ஆன்மா அன்புமயமாக, நம்முடைய உள்ளத்து உணர்வு அன்புமயமாக இருக்க வேண்டும். ஆணவம் இல்லாதவர்களாக தயவுடையவர்களாக விளங்குதல் வேண்டும். அப்படி இந்த உலகத்தார் எல்லாரையும் அன்புமயமாக்கி தயவுமயமாக்கி அகத்திலையும் வெளுத்தவர்களாக ஆக்கி அவர்களெல்லாம் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்திலே சேர்த்து அவர்களுக்கு இந்த பிறவினால் பெறக்கூடிய மரணமில்லா பெருவாழ்வை பெற்று இறைவன் அருளால் எப்போதும் இந்த உலகத்திலேயே இந்த தேகத்தோடைய அழியாத சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம் என்ற 3 தேக சித்தியோடு வாழக்கூடிய பெருவாழ்வை அவர்களுக்கெல்லாம் புகட்டுவதற்காகத்தான் இறைவன் இந்த யுகத்திலே, இந்த சுத்த சன்மார்க்க யுகத்திலே என்னை பிறப்பித்தான் என்று வள்ளல் பெருமான் அற்புதமாக பாடியிருக்கின்றார். அதான் அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருக்கும் உலகர் அனைவரையும் என்றார்.
வித்தியாசம் இல்லாம அத்தனை பேரும் ஒருத்தரை கூட விடமாட்டேன்றதா. உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி, சகத்தேனா இந்த உலக வாழ்வில் இருக்கும்போது அவர்களை திருத்தி, சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்து அடைத்து சத்தாகிய ஆன்மநேய நிலையிலிருந்து வாழக்கூடியதான் சன்மார்க்கம். எல்லா உயிரும் என்னுயிர் என்று எந்த வித்தியாசமும் இல்லாமல் ஜாதியினாலும் இனத்தாலும் மொழியாலும் மாநிலத்தாலும் நாட்டாலும் அண்டத்தாலும் வித்தியாசம் இல்லாமல் எல்லோரும் ஓர் உயிர் என்று எல்லாரும் ஆன்மாதான் என்ற அந்த ஆன்ம நேயத்தோடு, ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையோடு வாழக்கூடிய உலகத்தில் எத்தனையோ உரிமைகளை பற்றி எல்லாம் இப்போது பேசுகிறார்கள். ஆனால் வள்ளல் பெருமான் தான் அனைத்துக்கும் பொதுவாக விளங்கக்கூடிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை என்ற ஒப்பற்ற பிரகடனத்தை செய்தவர் வள்ளல் பெருமான் தான். அப்படிப்பட்ட ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையோடு இந்த உலக மக்கள் எல்லாம், உயிர்கள் எல்லாம் பேரின்பமுற்று வாழ வேண்டும் என்று அவர் இந்த உலகத்திலே வந்ததாக சொல்கின்றார். அப்படி சுத்த சன்மார்க்க சங்கத்தை அடைவித்து அவரும் இகத்தே பரத்தை பெற்று இந்த இக வாழ்விலே, இந்த தேக வாழ்வில் இருக்கும் பொழுதே, அதான் இக வாழ்வுன்றது, இந்த இக வாழ்வில் இருக்கும் பொழுதே பரமாகிய இறைவன் இறை அருளை முழுமையாக பெற்று இறைமயமாகி இந்த உலகத்தில் பேரின்ப சித்தி பெருவாழ்வை பெற்று வாழ வைப்பதற்காகத்தான் என்னை இறைவன் இந்த உலகத்துக்கு இந்த யுகத்திலே அனுப்பி வைத்தான் என்று இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுதற்கென்றே இந்த உகத்தே இறைவன் வருவிக்க உற்றேன், அருளை பெற்ற இறைவன் தான் என்னை வருவித்தான். நான் வந்தேன்னு சொல்லல, இறைவன் வருவிக்க உற்றேன், அருளை பெற்றேன், அதற்காகத்தான் நான் அருள் பெற்றவனாக விளங்குகிறேன் என்று. அதனால் தான் வள்ளல் பெருமானுக்கு யாருக்குமே கிடைக்காத திருப்பெயர் கிடைத்தது. அதுதான் சிதம்பரம் ராமலிங்கம் என்ற அந்த மாமனிதனுக்கு ஆன்மநேயமுடைய மாமனிதனுக்கு திரு அருட்பிரகாச வள்ளல் என்ற பெயர் கிடைத்தது. யாருக்குமே கிடைக்காத அந்த பெயர். அதான் இறைவனே ஒரு மனிதனாக பிறந்து வளர்ந்து அருட்பிரகாச வள்ளல் வடிவோடு விளங்கி கொண்டு இருக்கின்றார். அதைத்தான் இந்த பாடல்கள்லாம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதனால அவர் அருள் பெற்றதனால் என்ன நடக்குதுன்னு இன்னும் சொல்றார். மலங்கழிந்தது உலகவர் வானவர் ஆயினர், வளம்பெறும் சுத்த சன்மார்க்கம் சிறந்தது, பழம்பெறும் மனிதர்கள் பண்புலர் ஆயினர், நலம்பெறும் அருட்பெருஞ்சோதியார் நன்னவே என்று சொல்றார். மலம் கழிந்தது என்று சொல்கின்றார். உடலில் இருக்கக்கூடிய மலமும் சரி, உடல் கெட்டு போகக்கூடிய தீய அந்த அணுக்கள் எல்லாம் மாறி அழியாத சுத்த ஒளி உடலாக மாறக்கூடியது. அந்த மாதிரி மனிதனுடைய உயிரில் இருக்கக்கூடிய அறியாமையாகிய ஆணவம், மாயை, கண்மம் என்று சொல்லக்கூடிய மும்மலமும் அழிந்து போய்விட்டது. உலகவரெல்லாம் வானவர் ஆயினர். உலகவரெல்லாம் ஆன்ம நேயத்தோடு வாழக்கூடிய, ஆன்மாவை உணர்ந்து ஆன்மநாதனாகிய இறைவனுடைய அந்த அருளை பெற்று வாழக்கூடியவர்களாக, அன்புமயமாக வாழக்கூடியவர்களாக ஆகிவிட்டனர். அதான் வானவர் என்பது. அதான் ஆன்ம அனுபவத்தை பெறுவதுதான் வான் நிலை என்று சொல்லப்படும். அதான் சிதாகாய வான். அப்படி மலங்கழிந்தது உலகவர் வானவர் ஆயினர், வளம் பெறும் சுத்த சன்மார்க்கம் சிறந்தது. வளம் என்றால் பேராற்றல் உடையது, பேராற்றலை தரக்கூடிய சுத்த சன்மார்க்கம். சுத்தம் என்றால் குறைவில்லாதது, நிறைவானது, அழுக்கு குற்றம் சேராத ஒப்பற்ற ஒரு சத்தாகிய இறைவனை பற்றி இறைமயமாகி வாழக்கூடிய வழிதான் சமரச சுத்த சன்மார்க்கம் ஆகிய அந்த வளம்பெறும் சுத்த சன்மார்க்கம் சிறந்து விளங்குகின்றது. பழம்பெறும் மனிதர்கள் பண்புலராயின. பழம் பெற்ற மனிதர்கள்லாம் வெறும் பழம் மட்டும் இருந்தால் பிரயோஜனம் இல்லை. வெறும் உடல் பழமோ அறிவு பழமோ மற்ற ஆற்றல் பழமோ வைத்தால் அந்த பழமெல்லாம் ஒரு நாள் குன்றி கலைந்து போய்விடும், அழிந்து போய்விடும். அத்தனை கலைகளும் கலைந்து போய்விடும். உலகத்தில் மனிதன் கற்றுக்கொள்கின்ற கலைகள் எல்லாம் ஒரு நாள் மரணத்தினாலும் நோயினாலும் கலைந்து போய்விடுகின்றன. ஆனால் அந்த பலம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய பலம் உள்ள மனிதர்கள், அறிவுடைய மனிதர்கள், ஆற்றல் பல கலைகளை கற்ற மனிதர்கள் எல்லாம் பண்புலராக ஆகினார். பண்பு உடையவர்கள் ஆகினோம். எல்லா மனிதர்களும் பண்பு உடையவர்கள். அதான் பண்பு என்பது இரக்கம். அதான் ஔவையார் கூட ஒரு பாடல்ல பாடி இருக்கின்றார்கள். அதாவது அன்பும், அதாவது தயையும் கொடையும் நட்பும், அதாவது பிறவி குணம் என்றே பாடுகின்றார்கள். அதாவது தயையும் கொடையும் நட்பும் பிறவி குணம். தயைனா அந்த இரக்க உணர்வு, தயையும் கொடையும் பிறருக்கு வழங்கக்கூடிய தன்மை ஈகையும், தயையும் கொடையும் நட்பும்
மெய்ப்பொருளோடு நட்பு கொண்டு வாழ்வது, மெய் அன்பர்களோடு நட்பு கொண்டு வாழ்வது. இது மூன்றும் பிறவி குணம். அதாவது பிறவி குணம்னா பிறவியிலே வருவது கிடையாது, மனித பிறவிக்கே உரிய குணம் என்று சொல்லப்படுகின்றது. அதான் நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம் என்றும் கூட ஒரு பல பாடல்ல சொல்லப்பட்டு இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த பழம்பெரும் மனிதர்கள் எல்லாம் நல்ல இந்த உலகத்தில் வாழ்ந்து வரக்கூடிய இன்றைய மனிதர்கள் எல்லாம், பலம் பெற்ற மனிதர்கள் எல்லாம் பண்புடையவர்களாக, தயவு உடையவர்களாக, ஜீவகாரணியம் உடையவர்களாக, எல்லா உயிரும் என்னுயிர் என்று வாழக்கூடிய ஆன்ம நேயம் உடைய பண்பாளர்களாக ஆகிவிடுவர் என்று சொல்கின்றார். பழம்பெரும் மனிதர்கள் பண்புலராயினர். எதனால் என்றால் நலம் பெறும் அருட்பெருஞ்சோதியா நன்னவே. நலம் எல்லாம் தரக்கூடிய அருட்பெருஞ்சோதியாகிய இறைவன் நம்மோடு நன்னி, அதாவது வந்து சேர்ந்து இருந்து விளங்குவதால், இறைவன் நம்மோடு தான் விளங்கி கொண்டே இருக்கிறார். இறைவன் எப்போதும் எந்த உயிரையும் எந்த அணுவையும் பிரிந்ததே கிடையாது. அணுமயமாகவும் அணுவுக்கு அணுவாகவும் இறைவன் தான் விளங்கி கொண்டே இருக்கின்றார். இறைவனை நாம் இனிமே புதுசாக போய் சேரப்போவதும் இல்லை, பிரிந்து இருக்க போவதும் கிடையாது. ஆதி முதல் இறைவன் எப்போது நம்மோடு தான் இருக்கிறார். அவருடைய அருள் தான் இந்த ஆன்மாவாகவும், இந்த உயிராகவும், இந்த உயிர் விளங்கக்கூடிய இந்த உடம்பாகவும், இந்த உயிரிலே விளங்கக்கூடிய அறிவாகவும், மனமாகவும், நம்முடைய எண்ணம், சொல், செயல், நம்மை சூழ்ந்து இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களாகவும், உலக பொருளாக நம்ம வாழ்க்கைக்கு கிடைத்திருக்கக்கூடிய அத்தனை வாழ்க்கை வசதிகள் எல்லாமாகவும் அந்த இறைவன் தான் விளங்கி கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து தயவு மயமாகி வாழக்கூடிய வாழ்க்கை தான் அந்த சுத்த சன்மார்க்க வாழ்க்கையாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஆன்மநேய ஒருமை இந்த உலகமெல்லாம் நிரம்பும் பொழுது உலகில் போர், பஞ்சம், பிணி, போட்டி, பொறாமை அனைத்தும் தவிர்ந்த எல்லோரும் பழம்பெரும் மனிதர்களாம் பண்புலராக விளங்க வேண்டும். அதுதான் வள்ளல் பெருமான் பெற்ற அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அவரில் கலந்ததுன்னா அனுபவத்தில் விளங்குதல். புதுசா கலக்க போறது கிடையாது. அத்துவிதமாக இறைவன் எல்லா மனிதர்களிடத்திலும், எல்லா உயிர்களிடத்திலும், எல்லா அணுக்களிலும், அண்டவிண்ட சராசரங்கள் எல்லாத்திலையும் அத்துவிதமாக இறைநிலை இருந்து கொண்டேதான் இருக்கிறது. புதிதாக வரப்போறதும் இல்லை, இல்லாம போக போறதும் இல்லை. ஆகையினால் அப்படிப்பட்ட சுத்த சன்மார்க்கத்தை உணர்ந்து கொண்டு மனிதன் வாழ வேண்டும் என்று வள்ளல் பெருமான் சொல்றார். அண்டமும் அகிலமும் அருள் அரசாட்சியை கொண்டன ஓங்கின, குறையெல்லாம் தீர்ந்தன, பண்டங்கள் பழித்தன, பரிந்து எனது உள்ளத்தில் எண்டகம் அருட்பெருஞ்சோதியார் எய்தவே என்று சொல்கின்றார். ஆகையினால இந்த அண்டத்திலும் அகிலத்திலும் அருள் அரசாட்சி வரும் என்று சொல்கின்றார். அது அருள் அரசாட்சி வரும்பொழுதுதான் புலை கொலை தவிர மனிதர்கள் எல்லாம் மது மாமிசம் உண்ணாத அருள் நெறியை கடைபிடித்து ஜீவகாரணியத்தோடு எல்லா உயிரும் என்னுயிர் தான் என்ற ஆன்ம நேயத்தோடு போர், பஞ்சம், பிணி இல்லாமல் வாழக்கூடிய அருளாட்சி வர இருக்கின்றது. அதனால் வந்து விட்டது அப்படி என்றெல்லாம் வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கிறார். அதனாலதான் அவர் சொல்றார், அண்டமும் அகிலமும் அருள் அரசாட்சியை கொண்டன ஓங்கின, குறையெல்லாம் தீர்ந்தன, குறையெல்லாம் தீர்ந்து போய்விடும் என்று சொல்கின்றார். பண்டங்கள் பழித்தன, நல்ல நல்ல வாழ்க்கைக்கு வேண்டிய மனிதன் அன்புமயமாகி அருள்மயமாய் வாழ்வதற்கு தேவையான எல்லாமே விஞ்ஞானத்தினாலும் மெய்ஞானத்தினாலும் மற்ற உலக செயல்களினாலும் உலக தொழில்களினாலும் உண்டாகி கொண்டே இருக்கும். அதான் பண்டங்கள் பழித்தன நிறைய வருகின்றன. எத்தனையோ விஞ்ஞானிகள் எல்லா பேரும் ஐயோ ஜனத்தொகை பெருகிட்டு இருக்கே, தண்ணியே கிடைக்காது, காற்றே கிடைக்காது, உணவே கிடைக்காது, தானியம் கிடைக்காது, அது கிடைக்காது, இதை கிடைக்காதுன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் ஜனத்தொகை பெருக பெருக தண்ணீரும் கிடைத்து கொண்டே தான் இருக்கிறது, மழையும் பொழிந்து கொண்டுதான் இருக்கு, தானியங்களும் நிறைய எக்கச்சக்கமா விளைந்து கொண்டு இருக்கின்றன. ஆனால் இறைவனுடைய அருள் பெருமையை உணராத அல்ப விஞ்ஞானம் தன்னுடைய அற்ப அறிவினால் கணிப்பதில் அது தோல்வியை அடைகின்றது. அதனால பண்டங்கள் எல்லாம் எப்போதும் பழித்து கொண்டே இருக்கும். பரிந்து எனது உள்ளத்தில் எண்டகம் அருட்பெருஞ்சோதியார் எய்தவே. அதனால இறைவன் பேரன்போடு என் உள்ளத்திலிருந்து மாபெரும் ஆற்றலுடைய எங்கும் நிறைந்து இருக்கக்கூடிய அருட்பெருஞ்சோதியாகிய இறைவன் என் உள்ளத்திலிருந்து விளங்குவதால் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் இருக்கின்றார் என்பதை உணர்ந்து அந்த மனிதன் வாழ வரும் பொழுது அண்டமும் அகிலமும் அருள் அரசாட்சியை கொண்டன ஓங்கின, குறையெல்லாம் தீர்ந்தன, பண்டங்கள் பழித்தன, பரிந்து எனது உள்ளத்தில் எண்டகம் அருட்பெருஞ்சோதியார் எய்தவே என்று சொல்கின்றார். இதுல ஒரு 10 பாடல்கள், அருமையான பாடல்கள். குணங்கள் சிறந்தன, குற்றங்கள் அற்றன, மனங்கள் விளங்கின, வாழ்வுகள் ஓங்கின, பிணங்கள் எல்லாம் உயிர் பெற்று எழுந்து ஓங்கின, இணங்க அருட்பெருஞ்சோதியார் எய்தவே என்று சொல்றார். குணங்கள் எல்லாம் மனிதனிடத்தில் சிறந்து விளங்குமா, குற்றங்கள் எல்லாம் இல்லாமல் போய்விடுமா, மனங்கள் எல்லாமா நல்ல நல்ல
கற்பூர மனம் விளங்கக்கூடிய தேகம் கிடைக்கும் மனிதர்களுக்கு, எங்கும் நல்ல வாசனைகளை விளங்கக்கூடிய, அதான் மனங்கள் என்றால் இறைவனுடைய அருளை பெற்று வாழக்கூடிய திருமணங்கள் கிடைக்கும், கல்யாண கோலம் கிடைக்கும். கல்யாணமாகிய உலக உடல் சார்பு கல்யாணங்கள்லாம் ஓய்ந்து போய்விடும் என்றெல்லாம் சொல்கிறார். மனங்கள் விளங்கின, வாழ்வுகள் ஓங்கின, வாழ்வு கிடைக்கும், பிழைப்பு நடக்காது. எல்லாரும் எப்போதுமே வாழ்ந்து கொண்டே இருப்பதுதான் வாழ்வு. பிழைப்பு என்பது பிழைத்து பிழைத்து பிழையாகி தவறிப்பதால் தான் மரணம். ஆகையினால அந்த மரணம் ஒழிக்கப்படும், வாழ்வுகள் எல்லாம் ஓங்கி வரும், பிணங்கள் எல்லாம் உயிர் பெற்று எழுந்து ஓங்கின. நடைப்பிணமாக தன்னுடைய உண்மையும் கடவுளுடைய உண்மையும் ஆன்மாவினுடைய உண்மையும் இந்த எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய இறை அருளினுடைய தன்மையும் உணராமல் இருந்து பிணங்களைப் போல சாப்பிட்டு தூங்கி கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் பிணங்கள் என்று சொல்லப்படுகின்றன. அதான் செத்தவர்கள் என்று சொல்வார்கள். செத்த பிணங்கள் போல் தெரியக்கூடிய மனிதர்கள் எல்லாம் கடவுள் உண்மையை உணர்ந்து தன்னுடைய உண்மையாகிய ஆன்மா உண்மையை உணர்ந்து இறைவனுடைய அருளை அகத்திலிருந்து பெற்று எப்போது ஓங்கி வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அதான் பிணங்கள் எல்லாம் உயிர் பெற்று எழுந்து ஓங்கின. இணங்க அருட்பெருஞ்சோதியார் எய்தவே, என்னிடத்தில் இறைவன் இணங்கி எனக்கு அருட்பெருஞ்சோதியார் இருந்து அருள் புரிகின்றார். அதனால் உலகத்தில் இதெல்லாம் நடக்கும் என்று சொல்கின்றார். ஆகையினால பக்தர்கள் பாடினர், பணிந்து நின்றாடினர், முத்தர்கள் மெய்ப்பொருள் முன்னி மகிழ்ந்தனர், சித்தர்கள் ஆனந்த தெல்லமுது உண்டனர், சித்தர்கள் ஆனந்த தெல்லமுது உண்டினர், சுத்த அருட்பெருஞ்சோதியார் தோன்றவே என்று சொல்கின்றார். ஏழுலக அகவத்தை விட்டு ஏறினன் மேனிலை, ஊழிதோர் ஊழியும் உயிர்தலை தோங்கி, எத்தனை ஊழி காலமானாலும் நான் உயிரோடு வாழ்ந்து கொண்டே இருப்பேன் என்று சொல்கின்றார். ஏழுலக அவத்தை விட்டு ஏறினன். ஏழு உலகம் இந்த உடம்பே ஏழை என்று சொல்லப்படும். இந்த பெண் தன்மையான இந்த தேகத்தினால் படக்கூடிய துன்பங்கள் எல்லாம் தத்துவ ஏழு உலகங்களால் வரக்கூடிய துன்பங்கள் எல்லாம் விட்டு மேலேறிவிட்டேன். ஊழியோர் ஊழியும் உயிர் தலைத்து ஓங்கின, எப்போதும் நான் வாழ்ந்து கொண்டே இருப்பேன். ஆழியான் அயன் முதல் அதிசயித்திட என்னுள் வாழி அருட்பெருஞ்சோதியார் எய்தவே. அதாவது ஆழியான் என்றால் சக்கரப்படையுடைய திருமாலும், அயன் என்றால் படைப்பு தொழிலுடைய பிரம்மாவும், இது மாதிரி இருக்கக்கூடிய ஐந்தொழில் செய்யக்கூடிய கர்த்தாக்கள் மற்ற சக்தி சத்தர்கள் எல்லாரும் அதிசயப்படும்படியாக எனக்குள்ளே அருட்பெருஞ்சோதியாய் இறைவன் வாழ்ந்து கொண்டு என்னையும் வாழ்வித்து கொண்டு நிலைத்து விளங்கி கொண்டு இருக்கின்றான். ஆழியான் அயன் முதல் அதிசயித்திட என்னுள் வாழி அருட்பெருஞ்சோதியார் மன்னவே என்று அற்புதமாக வள்ளல் பெருமான் இந்த உலக பேரு என்ற தலைப்பிலே இன்னும் சில பாடல்கள் இருக்கின்றன. ஆகையினால அவற்றையெல்லாம் வரும் வகுப்புகளில் நாம் பார்க்கலாம் என்று சொல்லி, ஒரு சுத்த சன்மார்க்க ஜீவகாருண்யமுடைய ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரியை கடைபிடித்த ஒரு உத்தமமாகிய சிதம்பரம் ராமலிங்கம் எனும் திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானுடைய அந்த அருளால், அவருடைய தவத்தால் இந்த உலகத்தில் எல்லா நன்மைகளும் விளங்க இருக்கின்றது. இனி எல்லா மார்க்கங்களும் அழிந்து போய்விடும். சமரச சுத்த சன்மார்க்கம் ஒன்றே விளங்கும். எல்லாரும் ஆன்மநேயம் உடையவர்களாக வாழ்வார்கள். அதைத்தான் அவருடைய பாடல்கள் எடுத்து காட்டுகிறது. அதற்கு மனிதர்கள் உயிர் கொலையும் புலை புசிப்பும் தவிர்த்துவிட்டு, அறிவை கொலை செய்யும் மதுவை தவிர்த்துவிட்டு, ஜீவகாருண்யத்தோடு இருந்து சத்துவ குண ஆகாரங்களை அளவாக ஏற்று தன்னுள்ளும் புறமும் இறைவனுடைய அருள் விளங்குகின்ற அந்த உண்மையை உணர்ந்து ஆன்ம நேயத்தோடு எல்லா உயிரையும் எல்லா மனிதர்களையும் நம்மவர் போலவே அன்போடு தயவோடு நடத்தி கொண்டு ஆருயிர் பணி செய்து கொண்டு உயிர்களுக்கு வரக்கூடிய பசி போன்ற துன்பங்களையும் தவிர்த்து கொண்டு மனிதர்களுக்கு நல்ல அருள் அறிவையும் நல்ல அருள் செய்திகளையும் இறைவனுடைய பெருமையும் இறைவனுடைய அருள் விளங்குகின்ற தன்மையும் ஆன்ம நேயத்தோடு வாழக்கூடிய செய்திகளையும் சொல்லிக்கொண்டு உயிர் விளக்கத்தையும் அருள் விளக்கத்தையும் செய்து கொண்டே இந்த உலகத்தில் வாழ்ந்து வர வேண்டும். அதுதான் அன்பால் அடியவர் ஆடினர் பாடினர் என்று சொல்வது. அப்படி இறைவனுடைய அருளால் அன்பு மயமாகி ஆடி பாடி வாழ்வதுதான் தான் அந்த சமரச சுத்த சன்மார்க்க வாழ்க்கை. அதனால் புறத்தில் ஆட்டம் போடுவது கிடையாது. அகத்தில் அத்துவிதமாக இறைவனோடு ஒன்றி இருந்து கொண்டு இந்த தேகத்தை வைத்து கொண்டு ஆருயிர் விளக்க பணியும் அருள் அறிவு விளக்க பணியும் செய்து கொண்டு இந்த உலகமெல்லாம் பேரின்பமுற்று வாழ செயல் புரிய வேண்டும். அதைத்தான் இன்றைய நிலையில் இன்றைய நிலை சங்கடகர சதுர்த்தி என்று சொல்கின்றார்கள். ஆகினால் சங்கடங்கள் எல்லாம் தவிர்ந்து போய் மனிதன் சதுர்த்தி என்று சொல்லக்கூடிய ஒரு சதுரராக விளங்கக்கூடியவன் இறைவன். அவன்தான் தனித்தலைமை கடவுளாக, ஒப்பற்ற தலைவனாக, தனக்கு மேற்கொண்டு தலைவன் இல்லாத விநாயகனாக,
அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை நாயகனாக விளங்கி கொண்டிருக்கிறான். அவன் நம்முள் இருந்து நாமாக இருந்து நம் எண்ணம் சொல் செயலாக விளங்கி கொண்டிருக்கின்றான் என்ற சமரச சுத்த சன்மார்க்க உண்மையை உணர்ந்து நாம் தயவோடு இந்த உலகத்தில் பணி செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த வள்ளல் பெருமானுடைய பெருமையை பற்றியும் அவர் அருளி இருக்கக்கூடிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய தனிப்பெரும் கருணை செயலை விளக்கக்கூடிய திருவருட்பாவை பற்றியும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாய்ப்பு கிடைக்க போதெல்லாம் இந்த சிவசிவ அன்பே குழுவின் மூலமாக சொல்வதற்கு ஒரு சிறு வாய்ப்பையும் வழங்கியமைக்கு தெய்வ திரு பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் ஆண்டவராகிய அருட்பெருஞ்சோதி பெருமானுக்கும் திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானுக்கும் கண்கண்ட குருவாக விளங்கிய தயாநிதி சுவாமி சரவணானந்த திண்டுக்கல் பெருமானுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் செலுத்தி நிறைவு செய்கின்றேன். வாழி எண்ணாண்டவன் வாழி எங்கோணர் வாய்மை என்றும் வாழி எம்மான் புகழ் வாழி என் நாதன் மலர்ப்பதங்கள் வாழிமை சுத்த சன்மார்க்க பெருநெறி மாண்பு கொண்டு வாழி வையமும் வானமும் மற்றமும் வாழியவே என அடுத்தார் சுகம் வாய்ந்திடல் வேண்டும். எவ்வுயிரும் இன்படைதல் வேண்டும். எல்லா உயிர்களின் வாட்டமும் போக்கி அருள் புரிதல் வேண்டும். உலகில் கொல்லா நெறிய கோலைமெல்லாம் ஓங்குதல் வேண்டும். உலகில் வன்பலாம் நீக்கி நல் வழியெல்லாம் ஆக்கி மெய் வாழ்வலாம் பெற்று மிகவும் மண்ணுயிரெல்லாம் கழித்தரல் வேண்டும். இந்த வாசகம் அனைத்தும் வள்ளல் பெருமான் இறைவனிடத்தில் வேண்டக்கூடிய அற்புதமான வேண்டுகை. இதை எல்லோரும் வேண்டி பழகுதல் வேண்டும். உலகில் வன்பலாம் நீக்கி நல் வழியெல்லாம் ஆக்கி மெய் வாழ்வலாம் பெற்று மிகவும் மண்ணுயிரெல்லாம் கழித்தரல் வேண்டும். மிகவும் மண்ணுயிரெல்லாம் கழித்தரல் வேண்டும் என்று அந்த வள்ளல் பெருமானுடைய வேண்டுகையை நாமும் வேண்டி உலகமெல்லாம் பேரின்பமுற்று வாழ பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி சிதம்பரம் ராமலிங்கம் எனும் திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானுடைய திவ்ய திருவடிகள் வாழ்க வாழ்க. தயாநிதி சுவாமி சரவணானந்த பெருமான் திருவடிகள் வாழ்க வாழ்க. நன்றி, வணக்கம். தயவு. நன்றி நன்றி. ஐயா நிறைவு. நன்றி நன்றி நன்றி. முடிச்சுக்கலாம். சரிங்க, நீங்க நன்றியா. இன்னைக்கு